ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டிஎன்பிஎஸ்சி டைகர் யூடியூப் சேனல். இந்த சேனலில் இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் நியூவாக வந்திருக்க புக்கில் இருக்கக்கூடிய புவியியல் பகுதியில் செகண்ட் லெசனாக இருக்குது நிலப்பரப்பும் பெருங்கடல்களும். அதில் முதல்ல நிலப்பரப்புகள் பற்றி பார்த்துட்டோம். இப்போ பார்ட் 2ல் பெருங்கடல்கள் பற்றி பார்க்க போகிறோம். இந்த கடல்களில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் கடல் இருக்குது அப்படின்னா பசிபிக் பெருங்கடல் கொடுத்துருப்பாங்க. பசிபிக் பெருங்கடல் பாருங்க, புவியின் மிகப்பெரிய மற்றும் ஆழமான பெருங்கடல் எது அப்படின்னா பசிபிக் பெருங்கடல் தான் சொல்லணும். இந்த வீடியோவில் ஃபுல்லாக ஒவ்வொரு கடல், அந்த கடலில் அதனுடைய எல்லை எவ்வளவு, அது எந்த அளவுக்கு அந்த கடல் பரவி இருக்கு, அது அதனோட வடிவம் எவ்வளவு, அதனுடைய பரப்பளவு எவ்வளவு, அந்த அந்த ஒவ்வொரு கடலுக்குள்ளேயும் எந்தெந்த மாதிரியான தீவு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல ஃபுல்லா ஓவரா கவர் ஆயிரும். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப பாருங்க, பசிபிக் பெருங்கடல் தான் புவியின் மிகப்பெரிய மற்றும் ஆழமான பெருங்கடல் அப்படின்னு சொல்றாங்க. எந்த பெருங்கடல் அப்படின்னா பசிபிக் பெருங்கடல். இது இதனுடைய நீர்ப்பரப்பு எவ்வளவுனா 47% சொல்றாங்க. புவியின் மொத்த பரப்புல இது எவ்வளவு இருக்கு அப்படின்னா 1/3 பங்கு. புவியின் மொத்த பரப்பில் பசிபிக் பெருங்கடல் 1/3 பங்கு அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய பரப்பளவு 168.72 மில்லியன் சதுர கிலோமீட்டர். இதன் பசிபிக் பெருங்கடலினுடைய பரப்பளவு 168.72 மில்லியன் சதுர கிலோமீட்டர். இந்த பசிபிக் பெருங்கடலினுடைய எல்லை மேற்கில் ஆசியா மற்றும் ஆஸ்திரேலியா, கிழக்கில் வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா வரை பரவியுள்ளதா சொல்றாங்க. இதனுடைய எல்லை மேற்கில் ஆசியா மற்றும் ஆஸ்திரேலியா, கிழக்கில் வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா. இது பரவியுள்ள இடம் வடக்கு தெற்காக ஆர்டிக் பெருங்கடல் முதல் தென் பெருங்கடல் வரை பரவியுள்ளதா சொல்றாங்க. இது பரவியுள்ள இடம் வடக்கு தெற்காக ஆர்டிக் பெருங்கடல் முதல் தென் பெருங்கடல் வரை பரவியுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பசிபிக் பெருங்கடலினுடைய வடிவம் என்ன வடிவம் அப்படின்னா முக்கோண வடிவம். பசிபிக் பெருங்கடலினுடைய வடிவம் முக்கோணம். இதன் பரப்பளவு எவ்வளவு அப்படின்னா 47%. பசிபிக் பெருங்கடலினுடைய பரப்பளவு 47%. இந்த பசிபிக் பெருங்கடலினுடைய வடிவம் என்ன பார்த்தோம் அப்படின்னா முக்கோண வடிவம் பார்த்தோம். இந்த முக்கோண வடிவத்தினுடைய மேற்பகுதி பசிபிக் பெருங்கடலையும் ஆர்டிக் பெருங்கடலையும் இணைக்கும் டர்ஸில் காணப்படும் பெரிங் நீர் சந்தியில் காணப்படும். முக்கோண வடிவத்தின் மேற்பகுதி பசிபிக் பெருங்கடலையும் ஆர்டிக் பெருங்கடலையும் இணைக்கும் பெரிங் நீர் சந்தியில் காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. விண்வெளியில் இருந்து பார்க்கும்போது புவி நீல நிலமாக காட்சி தர காரணம் என்ன அப்படின்னா 3/2 பங்கு நீர் உள்ளதே அப்படின்னு சொல்றாங்க. புவியில 3/2 பங்கு நீர் உள்ளதுதான் புவி விண்வெளியில இருந்து பார்க்கும்போது நீல நிறமா காட்சி தர்றதுக்கு காரணம்னு சொல்றாங்க. பெரும் நீர்ப்பரப்பு பெருங்கடல். முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ நிலத்தால் சூழப்பட்ட பகுதி கடல். முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ நிலத்தால் சூழப்பட்ட பகுதி தான் கடல். அதே பெருங்கடல்னா பெரிய நீர்ப்பரப்ப பெருங்கடல்னு சொல்றாங்க. அதே கொஞ்சம் பகுதி அளவோ முழுமையாவோ நிலத்தால சூழப்பட்டு இருக்கணும் அப்படின்னா அது கடல் அப்படின்னு சொல்றாங்க. இதை நல்லா பாத்துக்கோங்க. பெருங்கடல்னா என்ன, கடல் அப்படின்னா என்ன அப்படின்னு. உலகின் மிக உயரமான சிகரம் எது அப்படின்னா எவரெஸ்ட். உலகின் மிக உயரமான சிகரம் எவரெஸ்ட். இதன் உயரம் 8848 மீட்டர். உயரம் 8848 மீட்டர். மரியானா அகலினுடைய ஆழம் 10,994 மீட்டர். இந்த மரியானா அகலி எங்கே அமைந்திருக்கு அப்படின்னா இந்த பசிபிக் பெருங்கடல்ல தான் இருக்கு இந்த மரியானா அகலி. இதனுடைய ஆழம் 10,994 மீட்டர். கடலின் ஆழத்தை குறிக்க பயன்படுவது எது அப்படின்னா மீட்டர். மேல பவர்ல மைனஸ் கொடுத்திருக்காங்க. கடலின் ஆழத்தை குறிக்க பயன்படுவது மீட்டர், பவர்ல மைனஸ். பசிபிக் பெருங்கடலின் எல்லையோர கடல்கள். பசிபிக் பெருங்கடல் அதன் எல்லையில எந்தெந்த கடல்கள் அமைந்திருக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பேரிங் கடல், சீனக்கடல், ஜப்பான் கடல், தாஸ்மானியா கடல், பிலிப்பைன்ஸ் கடல். பேரிங் கடல், சீனக்கடல், ஜப்பான் கடல், தாஸ்மானியா கடல், பிலிப்பைன்ஸ் கடல். அதுக்கடுத்து பசிபிக் பெருங்கடலில் உள்ள தீவுகள் இந்தோனேசியா, பிலிப்பைன்ஸ், ஜப்பான், ஹவாய், நியூசிலாந்து. பசிபிக் பெருங்கடலில் உள்ள தீவுகள் இந்தோனேசியா, பிலிப்பைன்ஸ், ஜப்பான், ஹவாய், நியூசிலாந்து. புவியின் ஆழமான பகுதியான டர்ஸ் அகழி பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ளது. மரியானா அகழி. புவியின் ஆழமான பகுதியான மரியானா அகழி இந்த பசிபிக் பெருங்கடல்ல அமைஞ்சுள்ளது. இதனோட ஆழம் 10,994. இதனுடைய ஆழம் 10,994. பசிபிக் நெருப்பு வலயம் என அழைக்க காரணம் என்ன? பசிபிக் பெருங்கடலை சுற்றி எரிமலைகள் தொடர்ச்சியாக அமைந்துள்ளதால்
இதை வந்து நெருப்பு வலயம் அப்படின்னு அழைக்கிறோம். பசிபிக் நெருப்பு வலயம் என அழைக்க காரணம் ஏன் அப்படின்னு சொன்னா, பசிபிக் பெருங்கடலை சுற்றி எரிமலைகள் தொடர்ச்சியாக அமைந்துள்ளதால் இதன் வந்து எரிமலை, அதாவது நெருப்பு வலயம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். பசிபிக் என்பதன் பொருள் அமைதி. பசிபிக் என்பதன் பொருள் அமைதி. இதற்கு பசிபிக் என பெயரிட்டவர் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஸ்பெயின் நாட்டின் மாலுமி. அந்த ஸ்பெயின் நாட்டினுடைய மாலுமி யாரு அப்படின்னா பெர்டினாண்ட் மெகலன். ஸ்பெயின் நாட்டின் மாலுமி பெர்டினண்ட் மெகலன். அதுக்கடுத்து அட்லாண்டிக் பெருங்கடல் பத்தி பார்க்க போறோம். முதல் மிகப்பெரிய ஆழமான பெருங்கடல் எது அப்படின்னா பசிபிக். இரண்டாவது மிகப்பெரிய ஆழமான பெருங்கடல் எது அப்படின்னா அந்த அட்லாண்டிக் பெருங்கடல் தான். அதான் பாருங்க, புவியின் இரண்டாவது பெரிய பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல். இதனுடைய பரப்பளவு 85.13 மில்லியன் சதுர கிலோமீட்டர். இதனுடைய பரப்பளவு 85.13 மில்லியன் சதுர கிலோமீட்டர். இது புவியினுடைய மொத்த பரப்பில் 1/6 பங்கு. புவியின் மொத்த பரப்பில் 1/6 பங்கு. இதனுடைய எல்லை வந்து கிழக்கே ஐரோப்பாவும் ஆசியாவும், மேற்கே வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா. கிழக்கே ஐரோப்பாவும் ஆசியாவும், மேற்கே வட அமெரிக்கா தென் அமெரிக்கா. இது பரவியுள்ள இடம் வடக்கே ஆர்டிக் முதல் தெற்கே தென் பெருங்கடல் வரை பரவியுள்ளது. இது எங்கெல்லாம் பரவி இருக்கு அப்படின்னா வடக்கே ஆர்டிக் முதல் தெற்கே தென் பெருங்கடல் வரை பரவியுள்ளது. இதன் வடிவம் ஆங்கில எழுத்தான எஸ் வடிவத்தில் உள்ளது. பசிபிக் பெருங்கடல் முக்கோண வடிவத்தில் இருந்தது. இதனோட வடிவம் ஆங்கில எழுத்தான எஸ் வடிவத்தில். டர்ஸ் நீர்சந்தி அட்லாண்டிக் பெருங்கடலையும் மத்திய தரைக்கடலையும் இணைக்கிறது. ஜிப்ரால்டர் நீர்சந்தி. இந்த ஜிப்ரால்டர் நீர்சந்தி அட்லாண்டிக் பெருங்கடலையும் மத்திய தரைக்கடலையும் இணைக்கிறது. கிழக்கு மற்றும் மேற்கு அரைக்கோளங்களுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து டர்ஸில் அதிகமாக நடைபெறுகிறது. அட்லாண்டிக் பெருங்கடல் கிழக்கு மற்றும் மேற்கு அரைக்கோளங்களுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து டர்ஸில் அதிகமாக நடைபெறுகிறது அப்படின்னா அட்லாண்டிக் பெருங்கடல். அட்லாண்டிக் பெருங்கடலினுடைய ஆழமான பகுதி எது அப்படின்னா போர்ட்டோரிக்கோ அகழியில் காணப்படும் மில்வாக்கி அகழி. அட்லாண்டிக் பெருங்கடலினுடைய ஆழமான பகுதி போர்ட்டோரிக்கோ அகழியில் காணப்படும் மில்வாக்கி அகழி. இந்த அட்லாண்டிக் பெருங்கடலினுடைய ஆழம் 8600 மீட்டர். இதன் எல்லையோர கடல்கள் கரீபியன் கடல், மெக்சிகோ வளைகுடா, கினியா வளைகுடா மற்றும் மத்திய தரைக்கடல் வந்து இதனுடைய எல்லையாக அமைஞ்சிருக்குன்னு கொடுத்திருக்காங்க. உள்ள தீவுகள், இதற்கு உள்ளக்க என்னென்ன தீவுகள் இருக்கு அப்படின்னா செயின் ஹெலானா, நியூ பவுண்ட்லாந்து, ஐஸ்லாந்து, பாக்லாந்து. செயின் ஹெலானா, நியூ பவுண்ட்லாந்து, ஐஸ்லாந்து, பாக்லாந்து ஆகிய தீவுகள் வந்து இந்த அட்லாண்டிக் பெருங்கடலுக்குள்ள அமைந்துள்ளதா சொல்றாங்க. அதுக்கடுத்து பாருங்க, இந்திய பெருங்கடல். புவியின் மூன்றாவது பெரிய கடல் எது அப்படின்னா இந்திய பெருங்கடல். அதை பத்தி தான் பார்க்க போறோம். புவியின் டர்ஸாவது பெரிய கடல் அப்படின்னா மூன்றாவது பெரிய கடல் இந்த இந்திய பெருங்கடல். இதன் பரப்பு 70.56 மில்லியன் சதுர கிலோமீட்டர். இதன் பரப்பு 70.56 சதுர கிலோமீட்டர். இது இப்பெயர் பெற காரணம் இந்தியாவிற்கு அருகில் உள்ளதால் இது இந்திய பெருங்கடல் என அழைக்கப்படுகிறது. இதனுடைய வடிவம் என்ன அப்படின்னா இந்த இந்திய பெருங்கடலினுடைய வடிவம் முக்கோண வடிவம். இதேபோல் பசிபிக் பெருங்கடலும் முக்கோண வடிவம். இது சூழப்பட்ட கண்டம் மேற்கே ஆப்பிரிக்கா, வடக்கே ஆசியா, கிழக்கே ஆஸ்திரேலியா. மேற்கே ஆப்பிரிக்கா, வடக்கே ஆசியா, கிழக்கே ஆஸ்திரேலியா கண்டங்களால் சூழப்பட்டுள்ளது. இந்த பெருங்கடலில் இருக்கக்கூடிய தீவுகள் அந்தமான் நிக்கோபார் தீவு, லட்சத்தீவு, மாலத்தீவு, இலங்கை, மொரீசியஸ், ரீயூனியன் தீவு. இந்த தீவுகள் எல்லாம் இந்த பெருங்கடல்ல இந்திய பெருங்கடல்ல இருக்க அந்தமான் நிக்கோபார் தீவு, லட்சத்தீவு, மாலத்தீவு, இலங்கை, மொரீசியஸ், அதுக்கடுத்து ரீயூனியன் தீவு. இதெல்லாம் வந்து இந்த இந்திய பெருங்கடல்ல காணப்படக்கூடிய தீவு. அதுக்கடுத்து பாருங்க, இந்திய பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைப்பது மலாக்கா நீர்சந்தி. இந்திய பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைப்பது மலாக்கா நீர்சந்தி. இதனுடைய எல்லையோர கடல்கள் அரபிக்கடல், பாரசீக வளைகுடா, செங்கடல். இதனுடைய எல்லையோர கடல்கள் அரபிக்கடல், பாரசீக வளைகுடா, செங்கடல். இதனுடைய ஆழமான பகுதி இந்திய பெருங்கடலினுடைய ஆழமான பகுதி எது அப்படின்னா ஜாவா அகழி. இதனுடைய ஆழமான பகுதி ஜாவா அகழி. இந்த ஜாவா அகழியினுடைய ஆழம் 7725 மீட்டர். ஜாவா அகழியின் ஆழம் 7725 மீட்டர். வங்காள விரிகுடாவையும் பாக் வளைகுடாவையும் இணைப்பது பாக் நீர்சந்தி. வங்காள விரிகுடாவையும் பாக் வளைகுடாவையும் இணைப்பது பாக் நீர்சந்தி. 60 டிகிரி கால்வாய் அப்படிங்கிறது இந்திரா முனையவும் இந்தோனேசியாவையும் பிரிக்கிறது. 60 டிகிரி கால்வாய் இந்திரா முனையவும் இந்தோனேசியா முனையவும் பிரிக்கிறது. 8 டிகிரி கால்வாய் மாலத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்கிறது. இந்த 8 டிகிரி கால்வாய்
9 டிகிரி கால்வாய் லட்சத்தீவையும் மினிக்கா தீவையும் பிரிக்கிறது. 9 டிகிரி கால்வாய் லட்சத்தீவையும் மினிக்கா தீவையும் பிரிக்கிறது. 10 டிகிரி கால்வாய் அந்தமான் நிக்கோபர் தீவையும் பிரிக்கிறது. அந்தமான் நிக்கோபரையும் இந்த 2 தீவையும் பிரிப்பது 10 டிகிரி கால்வாய். அதுக்கடுத்து தென் பெருங்கடல். தென் பெருங்கடல் டேஸை சுற்றி அமைந்துள்ளது. அண்டார்டிகாவை சுற்றி அமைந்துள்ளது இந்த தென் பெருங்கடல். தென் பெருங்கடல் டேஸ் டிகிரி தெற்கு அச்சத்தால் சூழப்பட்டது. 60 டிகிரி தெற்கு அச்சத்தால் சூழப்பட்டது. இதன் பரப்பு 21.96 மில்லியன் சதுர கிலோமீட்டர். இதன் பரப்பளவு தென் பெருங்கடலினுடைய பரப்பளவு 21.96 மில்லியன் சதுர கிலோமீட்டர். டேஸின் தென்பகுதிகளால் சூழப்பட்டது. இதனுடைய தென்பகுதிகளால் சூழப்பட்டது அப்படின்னா தென் பெருங்கடல், இந்திய பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், பசிபிக் பெருங்கடல்களுடைய தென்பகுதிகளால் சூழப்பட்டுள்ளது இந்த இந்திய தென் பெருங்கடல். எல்லையோர கடல்கள். இதனுடைய எல்லையோர கடல்கள் என்ன அப்படின்னா ராஸ் கடல், பெடல் கடல், டேவிஸ் கடல். ராஸ் கடல், பெடல் கடல், டேவிஸ் கடல். இப்பெருங்கடலில் உள்ள தீவுகள் பேர்வெல் தீவு, பவுமன் தீவு, கார்ஸ் தீவு. பெருங்கடலில் உள்ள என்னென்ன தீவு இருக்கு அப்படின்னா அந்த தென் பெருங்கடல பேர்வெல் தீவு, பவுமன் தீவு, கார்ஸ் தீவு. அருகில் உள்ள பெருங்கடல்களை காட்டிலும் குளிர்ச்சியாக உள்ளது. இந்த தென் பெருங்கடல் தான் எல்லா தீவுகளையும் விட குளிர்ச்சியாக காணப்படுதுன்னு சொல்றாங்க. இதனுடைய பெரும்பகுதி டேஸால் ஆனது அப்படின்னா பனிப்பாறைகளால் ஆனது. இதனுடைய பெரும்பகுதி பனிப்பாறைகளால் ஆனது. அதனாலதான் அதனுடைய பகுதி அதிகமாக குளிர்ச்சியாக காணப்படுது. அதிக குளிர்ச்சியாக உள்ள கடல் எது, பகுதி எது அப்படின்னு கேட்டாலும் தென் பெருங்கடல். தென் பெருங்கடலின் ஆழமான பகுதி தென் சாண்ட்விச் அகழி. தென் பெருங்கடலின் ஆழமான பகுதி தென் சாண்ட்விச் அகழி. இதன் நீளம் 7235 மீட்டர். அதோட பவர்ல மைனஸ் கொடுத்திருக்காங்க. பெருங்கடலின் ஆழமான பகுதி எது அப்படின்னா தென் சாண்ட்விச் அகழி. இதன் நீளம் 7235 மீட்டர். அதுக்கடுத்து ஆர்டிக் பெருங்கடல். ஆர்டிக் பெருங்கடல் தான் எல்லா கடல்களையும் விட மிகச்சிறிய கடல் எது அப்படின்னு கேட்டா ஆர்டிக் பெருங்கடல். எல்லா கடல்களையும் விட மிகச்சிறியது ஆர்டிக் பெருங்கடல். இதன் பரப்பளவு 15.56 மில்லியன் சதுர கிலோமீட்டர். இதன் பரப்பளவு 15.56 மில்லியன் சதுர கிலோமீட்டர். இது டேஸ் வட்டத்தினுள் அமைந்துள்ளது. ஆர்டிக் வட்டத்தினுள் அமைந்துள்ளது இந்த ஆர்டிக் பெருங்கடல். பெரும்பான்மையான நாட்களில் இப்பெருங்கடல் எவ்வாறு காணப்படும் அப்படின்னா உறைந்தே காணப்படும். பெரும்பான்மையான நாட்களில் உறைந்தே காணப்படும் கடல் எது அப்படின்னா ஆர்டிக் பெருங்கடல். இதனுடைய எல்லையோர கடல்கள் என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா நார்வே கடல், கிரீன்லாந்து கடல், கிழக்கு சைபீரிய கடல், பேரண்ட் கடல். பேரண்ட், நார்வே, கிரீன்லாந்து, கிழக்கு சைபீரிய கடல்கள் எல்லாம் இதனுடைய எல்லையோர கடல்கள்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்க தீவுகள். என்னென்ன தீவுகள் இதுக்குள்ள காணப்படுகிறது அப்படின்னா கிரீன்லாந்து தீவு, நியூ சைபீரிய தீவு, நவோயா செமல்யா தீவு. கிரீன்லாந்து தீவு, நியூ சைபீரிய தீவு, நவோயா செமல்யா. டேஸ் ஆர்டிக் பெருங்கடலின் மையத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா வட துருவம் ஆர்டிக் பெருங்கடலின் மையத்துல அமைந்திருக்கான். இந்த ஆர்டிக் பெருங்கடலினுடைய மையத்துல தான் வட துருவம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆர்டிக் பெருங்கடலினுடைய ஆழமான பகுதி யுரேசியன் தாழ்நிலம். இந்த ஆர்டிக் பெருங்கடலினுடைய ஆழமான பகுதி யுரேசியன் தாழ்நிலம். இதனுடைய ஆழம் 5449 மீட்டர். இந்த யுரேசியன் தாழ்நிலத்தினுடைய ஆழம் 5449 மீட்டர்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் இந்த செகண்ட் லெசன் முடிச்சாச்சு நண்பர்களே. கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். என்ன பண்ணுங்க, மோஸ்ட்லி படிக்க டைம் இல்லாதவங்க, வீட்டுல சமையல் வேலை பாக்குறவங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க, வீடியோவை போட்டுட்டு பக்கத்துல வச்சுட்டே நீங்க வேலையை பார்த்துட்டே இருங்க. நீங்க வீடியோ கேட்க நம்மளுக்கு மனசுல அப்படியே பதிய ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் நான் உங்களுக்காக ஃபுல்லாவே 1 மார்க் ஃபார்மேட்டா எடுத்து போட்டுட்டு இருக்கேன். கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.